கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக யாரை பின்பற்றுகிறோம்? whom we follow. இன்றைக்கு மனிதர்கள் மனிதனை பின்பற்றுகிறார்கள். பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசுவையா அல்லது மனுஷனையா? நீங்கள் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கும்போது மனிதரை பின்பற்றக்கூடிய கூட்டம் ஒரு புறம் இருக்கத்தான் செய்கிறது. பரிசுத்த வேதாமத்தில் கூட அந்த விதமாக இருந்தார்கள். தெய்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை 400 பேர் பின்பற்றினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 36வது வசனம். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். இதே போலதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரைக்குமாக அவ்விதமாகவே தான் நடக்கவும் செய்யும். மனிதனை பின்பற்றினால் அந்த மனிதன் எப்படி போனானோ அதே போல ஒன்றுமில்லாமல் அவனை பின்பற்றினவர்களும் அழிந்து போவார்கள். இந்த தெய்தாஸ் என்பவன் தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டியிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக முதல் நூற்றாண்டிலே சபையானது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த காலகட்டத்திலே இந்த தெய்தாஸ் என்பவன் தன்னை பெரியவனாக பாராட்டி கொண்டு தன்னை பின்பற்றும்படியாக அநேகரை இழுத்திருக்கிறான். ஏறக்குறைய ஒரு 400 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அவன் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க இருந்தாங்க. அவன் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சிதறி போய் விட்டார்கள். அவனும் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. மனிதனை பின்பற்றினா இதுதான் நிலைமை. தலைவனை போலேயே தொண்டன் என்று சொல்வார்கள். இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுடைய ஹேர் ஸ்டைல், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை, அவனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாம் அவனை போலவே போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவன் ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போகிறான். அவனை பின்பற்றின இவர்களும் மண்ணுக்கு போவார்கள். எல்லோருமே மண்ணுக்கு போகிறோம், அது உண்மைதான். மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவான். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நீ பின்பற்றுவாயானால் அவரோடு கூட நீயும் எழுப்பப்படுவாய். இந்த தெய்தாசை தொடர்ந்து யூதாஸ் என்ற ஒரு மனுஷன் வர்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 37வது வசனம். அவர்களுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த தெய்தாசை தொடர்ந்து யூதாஸ் என்றவன் வர்றான். இவன் கலிலேயா பகுதியை சேர்ந்தவன். இவர்கள் எல்லாருமே கலிலேயர்கள் அல்லவா என்று அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார்கள். அப்ப அப்போஸ்தலர்களை பார்த்து இவனும் ஒரு பெரிய ஆளாக ஆகணும் என்று முயற்சி எடுத்திருக்கிறான். இவன் பேரு யூதாஸ்.
இயேசுவை காட்டி கொடுத்தானே யூதாஸ், அந்த யூதாஸ் அல்ல, இவன் வேற ஒரு யூதாஸ். இந்த யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றி வரும்படி அநேக ஜனங்களை இழுத்திருக்கிறான். ஆனால் அதில் உண்மை இல்லை. அன்பானவர்களே, மனிதன் என்றைக்குமே மனிதன் தான். தேவன் என்றுமே தேவனாகவே இருக்கிறார். அதனால தான் அவர் தம்மை குறித்து மோசேக்கு அறிமுகம் செய்யும்போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அல்பா ஒமேகா என்று தன்னை அறிமுகம் செய்கிறார். அந்த ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுங்கள். மனிதர்களே அல்ல, மனிதர்கள் நம்மை போல ஒரு மனுஷன், அவனுக்கும் பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, அவனுக்கும் தலைவலி இருக்கிறது, பசி இருக்கிறது. அவனும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான், நம்மை போல ஒரு மனிதன் தான், பூமியிலே உண்டாக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கே கடந்து சென்றார். எனவே அவரை நீ பின்பற்று. மனுஷனை பின்பற்றுவாயானால் அவனும் அழிந்து போவான், நீயும் அழிந்து போவாய். இந்த தேதாசியும் யூதாசியும் பின்பற்றின ஜனங்கள் எல்லாருமே அவமாய் போனார்கள், சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு மாயவித்தைக்காரன் வருகிறான், சீமோன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 9-11 வசனங்கள். சீமோன் என்று மறுபெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அநேகரை பிரமிக்க பண்ணுவது, மாயாஜாலங்களை செய்வது, தான் தான் பெரிய ஒரு மனுஷன், என்கிட்ட தான் சக்தி இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். This man is that great power of God என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அங்கே உண்மை இல்லை. அவன் ஒரு மாய வித்தைக்காரன், மாயாஜாலங்கள் செய்யக்கூடியவன். அதிகமாக இந்த ஜனங்களை இழுக்கும்படியாக மாய வித்தைகளை செய்தான். அவனை எல்லாரும் நம்ப ஆரம்பித்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வர வந்தார்கள் ஜனங்கள். இப்படித்தான் இன்றைக்கு உலகம் அந்த மாயைக்கு அடிமையாக இருக்கிறது. அவனும் ஒரு மனிதன் தானே. குடுகுடுப்பக்காரனை பார்த்துருப்பீங்க, ஜோசியம் சொல்றவனை பார்த்துருப்பீங்க. அவன் ஊருக்கெல்லாம் குடுகுடுப்பு அடிக்கிறான், ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றான். அவன் வாழ்க்கைக்கு யாரு குடுகுடுப்பை சொல்றது, ஜோசியம் சொல்வது? அவனும் ஒரு நாளைக்கு மண்ணுக்கு கடந்து செல்கிறான். அவனும் இல்லாமல் தரித்திரப்படுகிறான். அவனும் வியாதி கொள்ளுகிறான். அவனும் வேதனை கொள்ளுகிறான். இதை அறியாத ஜனங்கள் அவனிடத்திலே போய் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க ஆரம்பித்து வீணராக போய் கொண்டிருக்கிறார்கள். மாயாஜாலங்கள், ஜோசியங்கள் எல்லாமே பொய். அன்பானவர்களே, அதை ஒருபோதும் நம்பாதிருங்கள். பரிசுத்த வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கேட்கும் ஆடுகளாக மாறுங்கள். இதே மாயவித்தைக்காரன் பிலிப்புடைய பிரசங்கத்தை கேட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 12-13 வசனங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதம் கண்டு பிரமித்தான். எந்த அளவுக்கு மாற்றப்பட்டான் என்று பார்த்தீர்களா? ஒரு தேவனுடைய மனுஷன் பிலிப்பு. அப்போஸ்தலர்களை நாம் அறிவோம், சபையின் மூப்பர்களை அறிவோம். அன்றைக்கு எருசலேம் சபை ஒரு 7 பேரை தேர்வு செய்தது. அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஊழியத்திற்காக தேர்வு செய்தார்கள். அதில் ஒருவன் தான் பிலிப்பு. அந்த பிலிப்பு வலிமையாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். எதை குறித்து? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தான். இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் தங்களுடைய சொந்த கதை, சோக கதைகளை போய் சபை முன்பாக எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தான் பட்ட கடனை குறித்து அங்கே பேச ஆரம்பிப்பார்கள். தங்கள் பெரியவர்களாக எண்ணிக்கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள். ஆனால் பிலிப்பு ஒரு சுவிசேஷகன். அவன் வாயிலிருந்து வந்தது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம்.
இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து அங்கே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தான். அதை அநேக விசுவாசித்தார்கள். புருஷரும் ஸ்திரீகள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டான். அவனால் நடந்த அடையாளங்களை கண்டு, அற்புதங்களை கண்டு பிரமித்தான். நான் இவ்வளவு காலமாக பொய்யான மாயஜாலங்களை செய்து கொண்டிருந்தேன், ஆனால் பிலிப்பினாலே உண்மையான அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது என்பதை கண்கூறாக கண்டு விசுவாசித்து பிலிப்பை பற்றி கொண்டான். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டான். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நீ மனிதனை பின்பற்றுவாயானால் ஏமாற்றப்படுவாய். அவைகள் ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த மனிதனும் ஒரு நாளிலே இல்லாமல் போவான். இந்த பூமி எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறது, எத்தனையோ மந்திரிமார்களை பார்த்திருக்கிறது, எத்தனையோ அதிபதிகளை பார்த்திருக்கிறது. ஹிட்லரை போன்ற அநேக கொடூரமான ஜனங்களையும் இந்த பூமி பார்த்திருக்கிறது. ஆனால் உலக இரட்சகர் இயேசுவை நீ நோக்கி பார்க்க வேண்டும். உனக்காக எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்து பாவிகளுக்காக மரித்து பிதாவினுடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் மீண்டுமாக வரப்போகிறார் உன்னை என்னை சந்திக்கும்படியாக. அவரை பின்பற்றுவாயானால் நித்தியத்திலே அவரோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை நீ பெறுவாய். இரண்டாவது, இயேசு முன்குறிக்கப்பட்டவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டவர். பிதாவாகிய தேவன் அவரை முன்குறித்தார். இதை இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். யோவான் 1வது அதிகாரம் 29-30 வசனங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று சொன்னான். அன்பானவர்களே, இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் தான் யோவான் ஸ்நானகன். அவன் சொல்லுகிறான், இயேசுவை தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் 2 பேர் அதை கேட்டார்கள். எத்தனை ஆச்சரியமான காரியம்! அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். என்னிலும் மேன்மை உள்ளவர். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்தவத்திலே கிறிஸ்து பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். என்னை உயர்வாக வைத்திருக்கிறார், எனக்கு மாளிகைகளை கட்டி கொடுத்திருக்கிறார், வாகனங்களை கொடுத்திருக்கிறார் என்று பெருமையாக பேசுவார்கள். அன்பானவர்களே, உன்னையும் என்னையும் ரட்சிக்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக எளிமையாக வாழ்ந்தார். அதை நீ நோக்கி பார்க்க வேண்டாமா? எருசலேமிலே, பெத்லகேமிலே, ஆயிரங்களுக்குள்ளே சிறிதான ஒரு சிற்றூரிலே அவர் பிறந்தார். எத்தனை ஆச்சரியமான காரியம்! அவருடைய இருப்பிடம் எப்படி இருந்தது? அவருடைய வாகனம் எப்படி இருந்தது? அவருடைய உடை எப்படி இருந்தது? மிக எளிமையாக இருந்தது. அதே போல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். அவரை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். இதை யோவான் ஸ்நானகன் செய்தார். என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று அங்கே அறிமுகம் செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 35-37 வசனங்கள். மறுநாளிலே யோவானும் அவருடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். அப்பொழுது யோவானுடைய 2 சீசர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவன் இப்படி சொன்னதை அவ் 2 சீசர் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இப்போது யோவானை விட்டு விட்டார்கள், யோவான் ஸ்நானகனை விட்டு விட்டார்கள். யோவானை விட்டுவிட்டு இப்பொழுது இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் வருகிறவர் அவர்தான், தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் அவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார்? மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு ஆடு பலியிடப்பட்டு கொண்டு வந்தது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் இப்பொழுது ஒரே பலியிலே எல்லோரையும் ஒப்புரவாக்கினார்.
எனவே அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு மனிதனுக்கு இல்லை. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் நமக்காக, நம்மை மீட்கும்படியாக தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் அறிகிறோம். யோவான் 1 அதிகாரம் 9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று ஆண்டவர் சொன்னார். That was the true light which lights every man that comes into the world. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒளியாக அது இருக்கிறது. அது மெய்யான ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் உலக இரட்சகராக இருக்கிறார். எந்த மனுஷனையும் அவர் புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவமர கழுவி நித்தியத்திற்கு அவனை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அவரை நீங்கள் நான் விசுவாசிக்கும் போது நித்தியத்திலே அவரோடு செல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோம். உதாரணமாக பாருங்கள், யோவான் 1 அதிகாரம் 45 பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லுகிறான். நாத்தான் வேலை பார்த்து சொல்றான். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறார்கள் இல்லையா, அவரை நாம் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அவர் இயேசுதான், வரக்கூடிய மேசியா அவர்தான், அவரை நாங்கள் கண்ணார பார்த்தோம் என்று நாத்தான்வேல் இடத்திலே சொல்லுகிறார். நாத்தான்வேலும் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, இயேசுவை பின்பற்றி வர விரும்புகிறவர்களுக்கு அவருடைய போதனை என்ன? இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 16 அதிகாரம் 24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். If any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. யாரையும் இயேசு இங்கே கட்டாயப்படுத்தவில்லை. என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று சொல்லுகிறார். முதல்ல விருப்பம் வேண்டும். நமக்கு இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு விருப்பம் வேண்டும். விருப்பமில்லாத ஒரு நபரை நீங்கள் இயேசுவை பின்தொடர்வீங்களா என்று கேட்டீங்கன்னா, அவர் எனக்கும் இயேசுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்பார். அப்போ ஒருவன் விரும்ப வேண்டும் அவரை பின்தொடரும்படியாக. விரும்பினால் அவன் என்ன செய்யணுமா, அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறார். அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். முதலாவது நம்மை நாமே வெறுக்க வேண்டும். நான் ஒரு ஹீரோ இல்லை, நான் ஒரு ஜீரோ. நாம் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். அப்படி செய்யும்போது தான் அங்கே தேவ சமூகம் நம்மை வழிநடத்தும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, பாடுகள் நமக்கு வரக்கூடிய பாடுகளை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவை என்றால் அனைவர் சிலுவையை அணிந்து கொள்கிறார்கள். அதுவல்ல, நம்முடைய பாடுகளை எடுத்துக்கொண்டு, பாடுகள் இருக்கும். சரீரம் எத்தனை பாடுகளை அனுபவிக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட நமக்கு பாடுகள் வரத்தான் செய்யும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் வராது என்று அர்த்தம் அல்ல, பாடுகள் வரும் என்பதை இயேசு சொல்லியிருக்கிறார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை தான் இங்கே பின்பற்றணும், மற்ற யாரையும் கிடையாது. இன்னைக்கு அநேக சபைக்கு போயிட்டு அங்கே எனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன் இந்த அவங்கள பிடிக்கல இவங்களை பிடிக்கல, அந்த போதகர் சரியில்லை. இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டும். இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை பின்பற்ற கடவன். நாம் இயேசுவைக்காகத்தான் நம்ம சபைக்கு கடந்து சொல்கிறோம், மனிதர்களுக்காக அல்ல. கிறிஸ்தவனாக நாம் எதற்காக மாறுகிறோம்? நமக்காக. நாம் இயேசுவை பார்க்கிறோம், இயேசு நம்மை தேர்வு செய்திருக்கிறார். எனவே அவரை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே ஒருவன் இயேசுவை பின்பற்றி செல்லும் போது அவன் முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். மேலும் சொல்றார், யோவான் 6 அதிகாரம் 40 குமாரனை கண்டு
அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சுத்தமாக இருக்கிறது என்றார். முதலாவது ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை காணாமல் நாம் அவரிடத்திலே கடந்து சொல்ல முடியாது. எப்படி பார்ப்பது? ஒருவேளை தரிசனம் கொடுப்பாரா? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது யாருக்காவது தரிசனம் காண்பிக்கிறாரா? இல்லையே. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நாம பார்க்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிறார். பிறகு எப்படி அவரை கண்டுகொள்வது? வசனத்தின் மூலமாக. எத்தனையோ போதனைகள் நமக்கு இருக்கிறது. அந்த போதனைகளை நாம் வாசிக்கும் போது நாம் இயேசுவை பார்க்கலாம். எனவே இந்த வசனத்திலே குமாரனை கண்டு, வசனத்தின் வழியாக அவரை நாம் கண்டு, அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவரிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம பார்க்கல, ஆனால் நிச்சயம் இயேசு இருந்தார், நமக்காக வந்தார் இந்த பூமிக்கு, நம்மை மீட்கும்படியாக தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது எட்டர்னல் லைஃப், அழியாத வாழ்வை அவன் பெறுவான். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். இந்த உலகத்தினுடைய அழிவில் கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேலாக அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய நித்தியமாக தேவனோடு வாழும் பாக்கியத்தை பெறுவோம். கடைசி நாளிலே எழுப்பப்படுவோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னை அனுப்பினுடைய சித்தமாயிருக்கிறது என்றார். இதுதான் பிதாவினுடைய சித்தம். இன்றைக்கு நீங்கள் நானும் பிதாவினுடைய சித்தத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் இவைகளெல்லாம் விட்டு உலக பிரகாரமாக எனக்கு இந்த உலகத்திலே அதை கொடுத்தார், எதை கொடுத்தார், இதவே தான் பேசுகிறார்கள். வானம் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் அறிவீர்களா? உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்ற உலக பிரகார மக்களைப் போல நம்ம உலகத்தையே மையமாக வைத்து பேசிக் கொண்டிருக்க கூடாது. அதற்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது, அதை பற்றி பேச வேண்டும். நாம் எல்லாம் நித்தியத்திற்கு சொந்தக்காரர்கள், பூமிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. பூமியை விட்டு ஒரு நாளிலே நாம் போய்விடுவோம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்பி போய்விடும். நாம் அவரோடு கூட வாழப்போகிறோம். பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு காலகட்ட வரைக்குமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை உருவாக்கினவர் அழித்து விடுவார். நாம் எப்படி ஒரு விவசாயம் செய்கிறோம், அந்த விவசாயம் செய்யும்போது செடிகள் எல்லாம் பூச்சி பிடித்து விட்டது என்றால் அதை வைத்து வைக்க மாட்டோம், அதெல்லாம் நெருப்பு வைத்து குளித்து விடுவோம், வேறு விவசாயம் செய்ய வேண்டும். அதே போல பிதாவாகிய தேவன் இந்த பூமியை பார்க்கிறார். கெட்டு சின்னாபின்னம் ஆகும்போது அதை அழிக்கிறார். நோவா காலத்தில் அழிச்சார் இல்லையா? சோதோம் குமரா லோத்து வாழ்ந்த காலகட்டத்திலே லோத்தை மாத்திரம் ரட்சித்து விட்டுட்டு சோதோம் குமரா பட்டணங்களை அக்கினியை போட்டு அதை கவிழ்த்து போட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உண்டாக்கினவருக்கு அதை அழிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. அது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நான் முதலாவது இயேசுவை பின்தொடர வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தை நாமும் அவரோடு சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம் இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நீங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விருப்பமா? அப்படியானால் நீங்கள் இயேசுவை தான் ஃபாலோ பண்ணணும், மனிதனே அல்ல. இன்னைக்கு மனுஷர்களை ஃபாலோ பண்றாங்க. அவர் பெரிய பாஸ்டர், அவரை போலயே நான் இருக்க ஆசைப்படுகிறேன். அவருக்கு மேலான ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அதனால இந்த வசனத்தில் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நீங்க இயேசுக்கு ஊழியம் செய்யணும்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இயேசுவை பின்பற்றுங்க, மனுஷனே அல்ல. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். நீங்களும் அங்கே இருப்பீர்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
இயேசுவுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சப்போர்ட் எங்கேருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். கேட்குறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் எங்கேருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து தான் வருது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவே சொல்லியிருக்கிறார் அல்லவா? வேறு எங்கே அந்த சப்போர்ட் வரும்? மனிதனிடத்திலிருந்து அல்ல, பரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 61-62 வசனங்கள். 3 நபர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். 3வது நபரிடத்தில் இயேசு பேசும்போது, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பி கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஒரு விவசாயி உழவு செய்ய போகிறான். அப்போ உழுக போகிற அவன் அந்த நிலத்தை எப்படியாவது உழுது முடிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு அவன் கடந்து செல்கிறான். அதை பார்த்துட்டு இன்றைக்கெல்லாம் உழவு செய்ய முடியாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், மழை வர்றது போல் இருக்கிறது அல்லது வெயில் அதிகமாக இருக்கிறது என்று அவன் திரும்பி பார்ப்பான் என்றால் அவன் சோர்ந்து போய் விடுவான், அந்த வேலையை செய்து முடிக்க முடியாது. அதே போல ராஜ்யத்தின் பணியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தவன் பின்னிட்டு பார்க்கக்கூடாது என்ற ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்படி பார்ப்பானே என்றால் அவன் தகுதி உள்ளவனே அல்ல என்று சொல்கிறார். பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்கிறார். ஏன் அதை சொன்னார்? அவன் என்ன கேட்குறான்? முன்பு என் வீட்டில் போய் பெர்மிஷன் வாங்க வேண்டும். யார்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும்? நீ டிசைட் பண்ணணும். அப்போஸ்தலர்களை அழைக்கும்போது தாய், தகப்பன், படகு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்னே போனாங்க. வலையெல்லாம் கூட விட்டாங்க. அதுதான் ஒப்பு கொடுத்தல். அந்த விதமான ஒப்பு கொடுத்தல் அவசியம். அன்பானவர்களே, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? இயேசுவையா அல்லது மனுஷனையா? தெய்தாசை பின்பற்றின 400 பேர் ஒன்றும் இல்லாமல் போனார்கள். யூதாசை பின்பற்றின அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள், அழிந்து போனார்கள். மாயவித்தைக்காரன் சீமோன் மாயவித்தைகளினாலே அநேகரை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். பிலிப்புடைய பிரசங்கத்தை கேட்டு அவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தான். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக முன்குறிக்கப்பட்டவர். அவரை நாம் பின்பற்றும் போது அவருடைய மந்தை நாடுகளாக மாறுகிறோம். யோவானுடைய 2 சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி அங்கே சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடியவர்களுக்கு அவருடைய போதனை என்னவாக இருக்கிறது? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை அவர் சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கும் போது அவன் நித்திய ஜீவனை அடைவான், அவன் கடைசி நாளில் எழுப்பப்படுவான் என்று சொல்கிறார். இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவன் அவரை பின்தொடர வேண்டும். அப்படி ஊழியம் செய்யும் போது பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கல்பை மேலே கையை வைத்தது பின்னிட்டு பார்க்கிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று நமக்கு ஒரு போதனையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள், நிச்சயமாக தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவீர்கள். உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அவருடைய ஆடுகளாக இருந்து அவரை பின்பற்றி அவரை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை நீர் தேர்வு செய்த தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் மனுஷர்களை பின்பற்றி வேணர்களாய் போய்விடாதிருக்க இயேசுவை அவர்கள் பின்தொடர கிருபை செய்தல்ல வேண்டுமாய் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். 355-8041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.